வணக்கம் ஸ்டூடெண்ட். நியூமெரிக்கல் பார்க்கும்போது 3 masses of mass m each are kept at ABC. இந்த கார்னரில் A கார்னர், B கார்னர், C கார்னர் இந்த ஸ்கொயரில் வச்சுருக்காங்க. 3 masses of மாசியம் 3 கார்னரில் வச்சுருக்காங்க. அண்ட் சைடு ஆஃப் த ஈச் சைடு ஸ்கொயரோட சைடு வந்து A. Find the gravitational potential and gravitational potential energy. First நம்ம gravitational potential பார்ப்போம். Gravitational potential is equal to negative gravitational constant into mass, which is giving the gravitational potential and the distance. So net gravitational potential net gravitational potential is equal to gravitational potential due to mass at A. Mass A ல இருக்கிற mass plus gravitational potential at B plus gravitational potential at C. Gravitational potential is a scalar. Scalar தான் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும், எல்லாரோட வேல்யூவை ஆட் பண்ணால் போதும், நம்ம டைரெக்ஷன் இதுக்கு கிடையாது ஸ்கேலருங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு VA பார்ப்போம். VA என்ன வரும்? ஸோ VA is equal to minus G, mass எவ்வளவு at A, mass is equal to M divided by distance is OA is equal to minus GM into A, minus GM into A. அதே மாதிரி V at C, ஏன்னா ரெண்டு சைடில் இருக்குது. V at C is equal to minus G into mass is M, other side of A. So VA is equal to VC is equal to minus G into M into E. இப்போ பார்த்தோம்னா நான் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? இது A, இது A. பைதகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் A, திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. இங்கே ஒரு மாஸ் M வச்சுருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் O யூஸ் பண்ணோம். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். திஸ் இஸ் A ஸ்கொயர் 2A ஸ்கொயர்னா அண்டர் ரூட் E டிஸ்டன்ஸ். தட் இஸ் A square plus A square under root is equal to 2A square under root is equal to root 2A. So in the distance on the root 2A. So gravitational potential due to B, mass B, O mele at O is equal to minus G into mass M divided by root 2A. So net potential எவ்வளோ வரும்? V net potential at this point இந்த மாஸ்னால, at this point இந்த மாஸ்னால, இந்த பாயிண்டில் இந்த மாஸ்னால எவ்வளோ இருக்கும்? is equal to VA plus VB plus VC is equal to VA plus VB plus VC. அது எப்படின்னா மைனஸ் GM by A VA minus GM by root 2A minus GM by A. ஸோ GM காமனாக எடுத்துக்கிட்டோம்னா GM by A காமனாக எடுத்துக்கிட்டோம்னா this is 1 plus 1 by root 2 plus 1. Therefore V, net V, பாயிண்ட் ஓல ஏனாலேயும் பினாலேயும் சினாலேயும் நெட் பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM by A into 1 into 2 plus 1 by root 2. Next, field strength. Field strength na gravitational field intensity. Gravitational field intensity நம்ம ஏன்னு சொல்லலாம் is equal to minus G mass which is giving the gravitational field. That is here is M divided by distance ஸ்கொயர். இங்கே இந்த மைனஸை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அதில் தான் மைனஸ் வரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியில், அதாவது ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தில் நெகட்டிவ் சைன் வராது. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். இதுவும் ஒரு சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மேக்னிடியூட், இது மேக்னிடியூட் பார்ப்போம். இதோட டைரெக்ஷன் எங்கே இருக்கும்? இது வந்து இந்த மாசு இந்த இடத்துல இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். அதே டைரெக்ஷனில்
இஏயும் இருக்கும். சேம் இந்த மாஸுக்கு இந்த பக்கம் இருக்கும். ஸோ இபி. இந்த மாதம் இது இந்த பக்கம் இருக்கும், இது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இபி கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அட் பி அண்ட் திஸ் இஸ் அட் சி. ஃபஸ்ட் இஏ பார்ப்போம். இஏ மேக்னிடியூட் ரெண்டும் சேம் தான். இஏ இஸ் ஈக்குவல் டு இசி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு இந்த மாஸ் கொடுக்குது. ஜி இன்ட்டு ரெண்டுத்துக்கு மாஸ் சேம். ஜிஎம் டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? ஏ அதோட ஸ்கொயர் வரும். பட் டைரெக்ஷன்ஸ் ஆர் சேம். ஏன்னா இஏ வந்து இசி, திஸ் இஸ் இசி வெக்டர் இந்த பக்கம் இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது. தட் இஸ் இஏ வெக்டர். ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ நம்ம இதோட டைரெக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இஏவும் ஈசியும் நம்ம டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. பட் இஏவும் ஈசியும் 90 டிகிரியில் இருக்க ரெண்டோட மேக்னிடியூடும் சேம். ரெண்டு வெக்டர் வித் சேம் மேக்னிடியூட் ரெண்டு அட் சர்டன் ஆங்கிள் ஆக்ட் பண்ணிச்சுன்னா ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள பைசெக்ட் பண்ணுற ஆங்கிளில் தான் அதோட ரிசல்டன் போவோம். ஸோ ரிசல்டன் எப்படி போவோம்? at 45 டிகிரி with EC or at 45 degree with EA, with EC or EA. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வாட் இஸ் த மேக்னிடியூட், அதை இஆர்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் இந்த டைரெக்ஷன், இது இப்படி போகிறப்ப இப்படி இதை ஈஸி எப்படி வச்சுக்கிட்டோம்னா ஸோ ரிசல்டன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர். ஸோ இ ரிசல்டன் வெக்டர், இது ரெண்டோட ரிசல்டன், இது இஆர்னு நம்ம டைம் பீங்க்கு டினோட் பண்ணிக்கிறோம். இஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன? இஏ ஸ்கொயர் a square plus b square plus 2 into a into b into cos of angle between these two vector. நம்ம வெக்டரில் படிச்சிருக்கோம். is equal to e resultant is equal to e a square plus e c square under root plus 2 e a e c into cos ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் cos 90 degree. Cos 90 is equal to 0. So in the term idaidum, so is equal to EA square plus EC square under root EA and EC same ங்கிறதுனால நம்ம is equal to EA 2 into EA square. ஏன்னா magnitude of EA is equal to magnitude of EC. ஸோ அப்போ இதான் EAன்னு வச்சுக்கிட்டோம்னா 2 into EA square is equal to இது எப்படி இதுதான் √2 into EA. Okay, what is √2 into EA or √2 into EC? எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு இதில். ஸோ இந்த ரெண்டு வெக்டர் நம்ம பார்த்தோன்னா இப்படி வருது. டைரெக்ஷன் என்ன இருக்கும்? இது ரெண்டோட டைரெக்ஷன் இருக்கும். at 45 degree with EA or EC, that is along diagonal of square. ஏன்னா இது ரெண்டு, இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இஏ இசி ரெண்டோட மேக்னிடியூடு இந்த பக்கம் மேக்னிடியூடு, அதோட மேக்னிடியூட்னா √2 இன்ட்டு இஏ, √2 இன்ட்டு ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆஃப் டியூ டு ஏ ஆர் ஃபீல்டு இன்டென்சிட்டி டியூ டு பி இந்த டைரெக்ஷன் at 45 degree with இசி ஆர் இஏ. ஸோ along the diagonal அது போகுது. ஸோ இது வெக்டருங்கிறதுனால ஏன்னா இது இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் எ வெக்டர், எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஏன் வெக்டர் குவான்டிட்டி? ஃபோர்ஸு ஒரு வெக்டரு, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா ஃபோர்ஸ் பை மாஸ், ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஸோ இதுவும் வெக்டரு. ஸோ இதோட டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஃபோர்ஸு இந்த மாஸ்னால இந்த டைரெக்ஷன் இருக்குது, அதனால் கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் அதே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ரிசல்டன் கண்டுபிடிச்சிட்டோம். ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ரிசல்டன் அண்ட் டைரெக்ஷன் along the diagonal. இப்போ தேர்டுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் at O due to B, அதை நம்ம இப்படி செய்யலாம், எழுதலாம். E at B is equal to G into mass small m, mass into distance என்ன √2 into A whole square. direction என்ன along OB. ஸோ EBயும் இந்த டைரெக்ஷனில் இருக்கும்,
resultant இது அது ரெண்டு சேம் டைரக்ஷன் இருக்குது along OB. ஸோ நெட் field strength equal to net field strength E is equal to E due to A plus E due to B plus E due to C is equal to E due to A என்ன வருது GM by A square. E due to A GM by A square வெளியில் எடுத்தோம் GM by M by A square plus G sorry the net is equal to EA is equal net magnitude எவ்வளோ வருது ரெண்டையும் கம்பைன்டு வெக்டராக மாற்றிட்டோம் கம்பைன்டு வெக்டராக மாற்றினோம்னா ஸோ திஸ் வில் பிகம் in vector quantity ஏன்னா இது vector quantity so EA into EB is equal to E resultant vector plus E along B ஏன்னா ரெண்டும் இதுவும் த்ரோ diagonal போகுது அதுவும் diagonal போகுது ஸோ vector sum of these two என்ன வருது ED is equal to A resultant is equal to root 2 into EA plus EB vector. A root 2 into A is in magnitude and direction is magnitude but direction along OB that is diagonal. Okay. So இது direction நமக்கு direction கிடைச்சிடுது magnitude கிடைச்சிடுது. So the vector is total vector இதுவும் வெக்டர் இதுவும் வெக்டருங்கிற போது இதோட வெக்டரை நம்ம ரிசல்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் இங்கே ரிசல்டண்ட் எடுத்துக்கிட்டோம் இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் மேக்னிடியூட் திஸ் மேக்னிடியூட் ப்ளஸ் இந்த டைரெக்ஷனில் ஸோ வெக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்குது தட் இஸ் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் ப்ளஸ் லா ஆஃப் பேரலோகிராம் தெரிஞ்சது தான் இதை ஈஸியாக போடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஸோ இஸ் ஈக்குவல் டு இது மேக்னிடியூடு ரூட் 2 EA ரூட் 2 இன்ட்டு EA எவ்வளோது EA ஆர் EB EA ஆர் EC ரெண்டு சேம் GM by A square EC எவ்வளோ வருது EC comes out to be AC is equal to GM by root 2 A square வந்து 2A square. ஸோ நம்ம GM by GM by A square வெளியில் எடுத்துட்டோம்னா root 2 plus 1 by 2. டைரெக்ஷன் என்ன திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஏன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தோட ரிசல்டன் இந்த டைரெக்ஷன் இருக்குது இது ரெண்டுத்தோட ரிசல்டன் EAவோட ரிசல்டன் EBயோட EC EA and B இந்த டைரெக்ஷன் இருக்குது அண்ட் ER இந்த டைரெக்ஷன் இருக்குது ஸோ த ரிசல்டன் இஸ் net resultant gravitational field strength is along the diagonal of the square along OB that is diagonal.